நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் கதை போல இருக்காது. ஆனால் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் எப்படியாவது அதுவாகவே ஒரு கதையாக மாறிடுது. இப்படி ஒரு கதையில் நமக்கு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுறவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கை கதையை தொடர்கதையாக ஆக்கிற உறவு தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அந்த நொடிகள், அந்த நினைவுகள், அந்த உறவுகள் உயிர் போகிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். எவ்வளோ நாள் தான் அவன் ஞாபகத்திலே வாழ்றதுடா. ஓகே, அவளுக்கு என்ன பிடிக்கல தான், அதுக்கு என்ன இப்போ? ஐ அக்ரி. என் வாழ்க்கையில் என்ன சந்தோஷமாக இருக்கேன்டா, அது போதும் எனக்கு. இப்படி சொல்லியே இவன் இந்த நிலைமைக்கு வந்துட்டான். பேர் விஷால் கார்த்திகேயன். இவனுக்கு இப்படி தான் திடீர்னு பொண்ணுங்க மேலே காதல் வந்துடும். ஆனால் இப்போல்லாம் பொண்ணுங்க உஷாராயிட்டாங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவனா பெரிய கொம்பா? எனக்கு தெரியாத அவனை பற்றி. இந்த காலத்தில் பச்சவன் கூட தான் ஸ்டேஷனில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அதுக்காக யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்க முடியுமா? இப்படி போனால் நம்ம நாடு உருப்படும். இவன் என்ன சொல்கிறான்னு ஒன்றுமே புரியல. இவன் இப்படி தான் வளவளன்னு பேசுவான். இவன் என்ன சொல்கிறான்னு ஒரு சில வாட்டி இவனுக்கே புரியாது. இவன் பேச்சு எவனும் மதிக்க மாட்டான். ஏன் நாய் கூட மதிக்காது. பேர் ஜெய் சரவணன். அவனுக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு வேற வேலையே இல்லையா? அஸ்வினி எனக்கு இது வரல, அஸ்வினி எனக்கு அது வரலன்னு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பொண்ணுங்க தான் பசங்களை விட மெச்சோர்ப்பா. எல்லா பசங்களும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? Why should boys have all the fun? அஸ்வினி துரை நல்ல பொண்ணு தான், ஆனால் கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் பொசசிவ்னஸ். படிப்பில் டாப்பர். ஆனால் இப்போ பேசுறதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். நான் ஏன் கேட்கணும்? நீ யார் என்ன சொல்கிறதுக்கு? ஓகே, நான் அவ்வளோவா வாயை திறந்து பேச மாட்டேன். அதுக்குன்னு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டணுமா? வந்துட்டான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. லைஃபோட சேஞ்சஸில் அட்ஜஸ்ட் பண்ணுமா? அட்ஜஸ்ட் நான் ஏன் பண்ணணும் தானே கேட்குறேன். ஐ எம் அ பர்ஃபெக்ஷனிஸ்டியா. நான் டீ சாப்பிடணுமா காஃபி சாப்பிடணுமான்னு கூட வேற யாராவது டிசைட் பண்ணணுமா? இவளை பற்றி நான் என்னங்க சொல்கிறது? நிஷா நாகராஜன் ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பான். சில நேரம் கோவத்தில், சில நேரம் விளையாட்டுக்கு. ஆனால் எப்போ எப்படி பேசுவான்னு சத்தியமாக அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நான் யார்? நான் ஏன் இப்படி இருக்கேன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போகணும். என் பேர் அர்ஜுன் சுப்ரமணியம். born and brought up பெங்களூர். சிம்பிளாக சொல்ல போனால் 3 Idiotsல வர கதை தான் எனக்கும். பிறந்ததுலேருந்தே இன்ஜினியரிங்கிற டேகை என் கழுத்தில் மாட்டி விட்டான். கதை எழுதணும், இசைக்காக வாழணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா AIEEE பண்ண வச்சிட்டாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் கோயில் வெளியில் பூ விற்கிறவனும் மார்க்கெட்டில் காய் வைக்கிறவனும் தான் பண்ணுவாங்கன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா BA தமிழ் லிட்ரேச்சர் படித்து எங்கள் அப்பா அதான் பண்ணார். லக்கும் கை விட்டுருச்சு. AIEEE கிளியர், இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிட்டேன். இங்க உட்காந்துருக்காரே ஒரு கவிஞர், நாளே இயக்குனர். இவர் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாருன்னு கொஞ்சம் கேட்கலாமா? ஹலோ சார், உங்களை தான். ஓ எஸ். போதும் அர்ஜுன், இன்னைக்கே நீ உன் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ வந்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு டைரக்டர் கிட்ட போவா, அவங்க வந்து உனக்கு மூவி ஆஃபர் பண்ணுவாங்களா? என்னவா? இல்ல எனக்கு புரியல. நீ என்ன இன்ஜினியரிங் குவிட் பண்ணிட்டு மாடு மேய்க்கலான் இருக்கியா, இல்ல கூலி வேலை செய்யலான் இருக்கியா? என்னவா? கண்ணாடியில் என்னைக்காச்சும் மூஞ்ச பார்த்திருக்கியா? முடி வளர்த்துட்டு இப்படி ஷேவ் கூட பண்ணாம யாராவது பார்த்தா இன்ஜினியர்னு சொல்லுவாங்க? இதோ இவனை பாரு, இவனும் உன் ஃப்ரெண்டு தானே? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஷேவ் பண்ணாதன்னு. கேட்குறியா நீ? அட போடா, ஷேவ் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. ஏய் தோப்பாடுறா வெக்கத்தை. எல்லாமே விளையாட்டா போச்சா? எனக்கு இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு கெட்டு போறதை பார்க்க முடியாது. குட் பை அர்ஜுன். இவ வேற. வாட்ஸ் ராங் வித் யூ? அப்படி என்னடா இருக்கு இந்த டேரியில இந்த ஓட்ட கிட்டார்லயும்?
கேட்குறது எவ்வளோ ஈஸியோ பதில் சொல்கிறது அவ்வளோ கஷ்டம். இதில் என்ன இருக்குன்னு கேட்டுட்ட? இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் அமைதியாக இருந்து யோசிக்க தூண்டும் சத்தம். கடவுள் உயிரை தருவார், தாய் பிறை தருவாள். ஆனால் இந்த இலக்கணம் வாழ்க்கையே தரும். இந்த இசை ஒரு போதை மாதிரி ரத்தத்திலே ஓடுறதை உணரலாம். நான் இதை விட்டாலும் இந்த இசை, இந்த இலக்கணம் என்னை விடாது. ஒரு தனி உலகம். நீ திருந்தவே மாட்டேடா, பைத்தியம்டா நீ. ஆமாம், நான் பைத்தியம்தான். என் வாழ்க்கையை ஏன் ஆசைப்படி வாழ நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம்னா நான் பைத்தியம்தான். என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பைத்தியம். நிலவினை தொடவும் வழிகள் உண்டு, என் கனவினை தொடர்ந்திட வழிகள் கண்டு, என் கண்கள் இரண்டாய் பறித்து கொண்டே என்னை வரைய சொன்னார் எங்கே நியாயம் உண்டு. இசை மீட்டும் கரம் வென்று இடைவெளியோ விழுந்தது என்று துடித்ததும் என் இதயம் ஒன்று. அதை தடுக்குதோ என் கல்வி என்று, அதை தடுக்குதோ என் கல்வி என்று. இன்னைக்கு என்னோட கடைசி அரியர் பேப்பர். பாஸ் ஆகிடுவேன். ஹோப் ஸோ. பேஷன், இசை, இலக்கணம், ஸ்டில் ஆன். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். சிரிச்சுட்டே, அழுதுட்டே, விழுந்தாலும் எழுந்துட்டே. நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இஃப் லைஃப் டசன்ட் டர்ன் த வே யூ வாண்ட், டர்ன் த வே லைஃப் வாண்ட்ஸ் யூ டு. எந்த குறையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. வாழ்க்கையை வாழ பல விதம் இருக்குது. திறமை மேலே நம்பிக்கையும் செஞ்சு முடிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும். எல்லா வழியும் உன் கனவு நனவாக்க வந்து ஒன்று சேரும். நான் மட்டும் இங்கே வரலன்னா எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த அழகான 4 வருஷத்தை தொலைச்சிருப்பேன் என் வாழ்க்கையில். ஹலோ சார், வணக்கம் சார். என் பேர் அர்ஜுன். நான் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன். உங்களை மீட் பண்ணி பிளாட் சொல்லலாமா சார்? ஆமாம் சார். எஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் பிளாட் சார். ஆமாம் சார்.